போகிறது wrapper class. Wrapper class in Java serves object representation of primitive data types. Java primitive types are not object. Wrapper class நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, wrapper class வந்து primitive data types-ஓட ஆப்ஜெக்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது இன்டிஜர், கேரி, ஃப்ளோட், பூலியன் இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. அதை விட ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், அரேஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை விட ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஜாவா வந்து பார்த்திங்கன்னா 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணுது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னென்னா இன்டிஜர், கேர், ஃப்ளோட், பூலியன் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஜாவா வந்து 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது, 99.9%. இந்த 0.1% வந்து எங்கே இழக்குதுன்னா இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணுறதுனால தான். இதில் வந்து ரேப்பர் கிளாஸ்னால் என்னென்னா, நம்மளால் வந்து ஆட்டோ பாக்ஸிங், அன்பாக்சிங்கு, அப்புறம் வந்து ஆட்டோ அன்பாக்சிங் இந்த மாதிரி இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் ஆர் ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன்ஸ் பிட்வீன் primitive types and their corresponding wrapper classes. ஆட்டோ பாக்ஸிங், அன்பாக்சிங் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது ப்ரிமிட்டிவ் டைப்லேருந்து ஆப்ஜெக்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடும். ப்ரிமிட்டிவ் டைப்லேருந்து கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்டை அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஆட்டோ பாக்ஸிங் automatically converts primitive to its wrapper object, while unboxing does the opposite. அப்படின்னா ஆட்டோ பாக்ஸிங்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேருந்து ரேப்பர் ஆப்ஜெக்டாக மாற்றிடும், அதாவது ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றிடும். அன்பாக்சிங் என்னென்னா நம்ம ஒரு பாக்ஸிங்லேருந்து ஆப்ஜெக்டை வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் வந்து அன்பாக்சிங். இது எப்படின்னு ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்கான ரேப்பர் கிளாஸஸ் இருக்குது. பூலியனுக்கு பார்த்திங்கன்னா பூலியன், பைட்டுக்கு பைட்டு, கேரக்டர், ஃப்ளோட்டு, இன்டிஜர், லாங், ஷார்ட் இது எல்லாத்தையுமே கரஸ்பாண்டிங்கான ரேப்பர் கிளாஸஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேப்பர் கிளாஸஸ். இது எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இன்டிஜர் a = 10 இது வந்து பார்த்திங்கன்னா 10ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிமிட்டிவ் வேல்யூ, அதாவது இன்டிஜர் வேல்யூ. இதை வந்து எப்படி பாக்ஸிங் பண்ணுறது அப்படின்னா இன்டிஜர் ஓபிஜே கிளாஸஸ்னாலே ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் ஒரு நியூ ஓபி, நியூ இன்டிஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டோம்னா இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா பாக்ஸிங். அதாவது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே பாக்ஸ் பண்ணுறோம், அதாவது பாக்ஸிங் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். ஆப்ஜெக்ட் உள்ள தூக்கி போடுறது தான் பாக்ஸிங் சொல்லுவோம். இதுவே அன்பாக்சிங் என்னென்னா இன்டிஜர் a ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆட்டோ பாக்ஸிங் பார்த்துருவோம். ஆட்டோ பாக்ஸிங்னா இன்டிஜர் obj 1 டேரெக்டாக அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூவை நம்ம கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பாக்ஸிங். அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்குள்ளேருந்து நம்மளாக எடுத்து போட்ட எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பண்ணோன்னா இது வந்து பாக்ஸிங்.
இதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது ப்ரிமிட்டிவ்லேருந்து டேரெக்டாக ரேப்பர் கிளாஸஸ் அந்த ஆப்ஜெக்டாக மாறிடுச்சுன்னா இது வந்து ஆட்டோ பாக்ஸிங். அன்பாக்சிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த வேல்யூஸை எடுக்கிறது தான் அன்பாக்சிங். அன்பாக்சிங் பார்ப்போம். அன்பாக்சிங் இன்டீஜர் ஆப்ஜெக்ட்லேருந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக மாற்றுறது. இன்டீஜர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓபிஜே டாட் இந்த 10ங்கிற வேல்யூவை நம்ம வந்து பிரிமிட்டிவ் வேல்யூவாக மாற்றணும். இன்ட் வேல்யூன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆப்ஜெக்ட்னாலே அதுக்கு ரிலேட்டடான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அதாவது கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான மெத்தட் இருக்கும். இன்டிஜர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் அதுக்குண்டான மெத்தட் இருக்குது. அதை ஓபிஜே டாட் இன்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருவோம்னா அந்த வேல்யூஸை நமக்கு கொடுத்துரும். இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ரன் பண்ணோன்னா அந்த 10ங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த பிரிமிட்டிவ் வேல்யூ வெளியே எடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங். ஆட்டோ அன்பாக்சிங் ஒன்றும் இல்லை, ஆட்டோ அன்பாக்சிங் இன்டீஜர் வேல்யூ 1 ஈக்குவல் டு டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்டே கொடுத்துருவோம்னா இது வந்து இம்ப்ளிசிட்டாகவே அந்த அன்பாக்சிங் வேலையை நம்ம பண்ணி நம்மளுக்கு உள்ளே இருக்க வேல்யூவை எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம அது பிரிண்ட் பண்ணோன்னா அந்த 10ங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ரன் பண்ணோன்னா 10ங்கிற வேல்யூ நமக்கு வந்துடும். இப்போ வந்து இது இன்டீஜருக்கு பார்த்துருவோம். இதே மாதிரி எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் இருக்குது. இப்போ இன்டீஜருக்கு பதிலாக நம்ம வந்து டபுள் A is equal to 10.45. இதுக்கு வந்து டபுளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணணும். டபுள் OBJ is equal to நியூ டபுள். இப்போ அந்த 10.45ங்கிற வேல்யூவை நம்ம வந்து பாக்ஸிங் பண்ணுறோம். இதுதான் பாக்ஸிங். இந்த லைன் ஸ்ட்ரைக் பண்ணி காமிக்குது. இதுக்கு என்னென்னா இதுக்கு வந்து டெப்ரிகேட்டட். இது வந்து பழைய வெர்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ணிச்சு, இந்த வெர்ஷன் சப்போர்ட் பண்ணலை. இதுக்கு பதிலாக பெட்டர் மெத்தட் இருக்குது, அதுதான் வந்து ஆட்டோ பாக்ஸிங். இப்போ வந்து இது வந்து பாக்ஸிங் பண்ணிட்டோம் டபுள் வேல்யூவை. அன்பாக்சிங் பண்ணுறது அப்படின்னா அன்பாக்சிங் ஆட்டோ பாக்ஸிங் டபுள் ஓபிஜே 1 is equal to டேரெக்டாக அந்த வேல்யூவே கொடுத்துட்டோன்னா இது வந்து ஆட்டோ பாக்ஸிங். அது மாதிரி அன்பாக்சிங் வந்து சேம் தான், இன்டிஜர் பார்த்த மாதிரி தான். டபுள் வேல்யூ ஈக்குவல் டு ஓபிஜே டாட் இது இன்ட் வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து டபுள் வேல்யூன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை கொடுக்கணும். இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஆட்டோ அன்பாக்சிங் சேம் தான், டேட்டா டைப்பை மட்டும் டபுள் மாற்றோம். டபுள் மாற்றிட்டு அதே ஆப்ஜெக்டே நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ வந்து அன்பாக்சிங் ப்ராசஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி நம்மளுக்கு அந்த வேல்யூ கொடுத்துரும். இப்போ இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. பாக்ஸிங் அன்பாக்சிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஜாவாவில் ரேப்பர் கிளாஸோட வேலை. அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது ரேப்பர் கிளாஸஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ரேப்பர் கிளாஸஸ் ஒன்று ஜாவாவில் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து சியிலேருந்து வந்தது. அது வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்டட் லாங்குவேஜ் சி. ஆனால் ஜாவா பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா ரேப்பர் கிளாஸஸ் வந்து ஜாவாவில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ரேப்பர் கிளாஸ்.